இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பான. ஏங்க நம்மளோட வளகாப்புக்கு அனுஷ்காவெல்லாம் கூப்பிடுமா? உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அவளை கூப்பிடலாமா? சேச்சா இப்போ எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் நல்லா செட் ஆயிட்டோம். சரிம்மா, அப்போ கூப்பிடுவோம். தேங்க்ஸ்ங்க என்னைய வெளியில் கூப்பிட்டு வந்ததுக்கு. வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிச்சு போச்சு தெரியுமா. வெளியில் வந்து கொஞ்சம் நடந்தாதான் மனசு ரிலாக்ஸாக இருக்கு. நான் இல்லைனாலும் ரம்யா இல்லைன்னா அம்மாவை கூட்டு போச்சோன்னா தாராளமா கூட்டு போவாங்கல்லடி. கூட்டு போவாங்க தான், ஆனால் எனக்கு என் புருஷன் கூட வரணும்னு ஆசையே. இப்படி ஒரு ஆசை என் பொண்டாட்டிக்கு இருக்குன்னு தெரிஞ்சா நான் தான் டெய்லி கூட்டு வந்திருப்பேனே. என்ன பண்ணுறது, முதல்லலாம் என் புருஷன் மனசில் நான் ஒன்று நினச்சாலே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துடுவார். இப்போ தான் வாய் விட்டு கேட்டாதான் கிடைக்க போல. கோவப்படாத மினிமா, எவ்வளோ வேலை தெரியுமாமா? உடனே சொல்லுவீங்களே உனக்காண்டி நம்ம பொண்ணுக்காண்டி தான் உழைக்கோன்ட்டு. அதாண்டி உண்மை, உனக்காண்டி பொண்ணுக்காண்டி தாண்டி நான் உழைக்கிறேன். சரி சரி. கால் எதுவும் வலிக்குதாமா? வீட்டுக்கு போமா? இல்லைங்க, வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டே தானங்க இருக்கேன். எரிச்சலாக இருக்குது. இப்படி காலால் கொஞ்சம் நடமாடிட்டு வேடிக்கை பார்க்குறது சூப்பராக இருக்குங்க. ஏன் மினி ஏத்தே நல்லா இருக்கீங்களா? பாப்பா நல்லா இருக்காளா? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? வளகாப்பு எப்பதாண்டி வைக்க போறீங்க? என்னத்தே பண்ண, கடைசியா 9வது மாசமும் வந்துட்டுலாம் வச்சிட வேண்டியதான். தம்பி, மினிய விடக்கூடாது பிரியக்கூடாதுன்னு உங்க கூடயே வச்சுட்டீங்க. ஆமா, அவ அங்க போயிட்டானா என்ன பண்றாளோ நான் பயப்பட வேண்டாம்லக்கா. இதுவே நான் என் கூடயே இந்த பல்ல. சரி சரி, வீட்டுக்கு வாங்க மினி. இவ்வளவு தூரம் வந்துட்டு வராம போறேன். இன்னும் 5 நாள் தான் வளகாப்பு முடியுது. ஃபுல்லு உங்க கூட தானே. சிரிச்சு சிரிச்சு என் பிள்ளை சிரிச்ச முகமாவே பிறக்கணும். அப்ப எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சிரிக்க மாட்டாங்க. அப்படி சொல்ல, இருந்தாலும் எங்க அத்தை கூட இருக்கெல்லாம் தனி வைப்பு தெரியுமா. சரிம்மா, நானும் எப்போ மினி வருவான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த தியா பிள்ளை வேற இருக்கா. நாங்க எல்லாரும் ஒரே விளையாட்டு தான் பார்த்துக்கோ. அன்னைக்கெல்லாம் பாட்டு போட்டி வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம். தியா நல்லா இருக்காங்களா? அவங்களுக்கும் பிரகாஷ்க்கும் சண்டைலாம் தீர்ந்து போச்சுன்னு கேள்விப்பட்டோம். ஆமா தம்பி, அந்த தம்பிக்கும் அவளுக்கும் சண்டை தீர்ந்து போச்சு. ஆனா அவளுக்கு உடனே அந்த வீட்டுக்கு போக மனசு இல்லை போல. அதனால கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போவான்னு நினைச்சேன். பரவாயில்ல ராணியத்தை, எப்படி ஃப்ரெண்டோட பொண்ணெல்லாம் வச்சு பார்க்காங்க பார்த்தீங்களா? நானே பிறந்ததுலேருந்து விவரம் தெரிஞ்சதுலேருந்து ராணியத்தை வீட்டில் தான் அதிகமாக இருந்திருக்கேன் தெரியுமா. எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனதே கிடையாது. ராணியத்தை நீ அப்படி பார்த்துப்பாங்க. ஏன் என்னையவும் என் பொண்ணையுமே சூப்பராக பார்த்துப்பாங்களே. அவங்க குணத்துக்கு தான் ரம்யா இவ்வளோ நல்ல வாழ்க்கை கிடைச்சி நல்லா இருக்கா. சரிக்கா, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? சரி தம்பி, வளகாப்புக்கு மறக்காம கூப்பிடுங்க. என்னக்கா, நீங்க இல்லாமலாம் மினி வளகாப்பு நடந்துருமா என்ன? கண்டிப்பா உங்களெல்லாம் கூப்பிடுவோம். சரிப்பா. எம்மா, என் பொண்டாட்டி மூஞ்சில எப்படி ஒரு சிரிப்பு! உனக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் பார்த்தோன்னே. தெரிஞ்சவங்களா? அவங்களாம் என்னோட ஃபேமிலிங்க. எனக்கு எங்கள் அம்மா, ராணியத்தை, சின்ன பொண்ணத்தை, இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான். புரியுதுமா. வளகாப்பு முடிஞ்சு என்னையெல்லாம் தேடவே மாட்டேன் போல. நான் தான் உன்னைய பிரிய முடியாம கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். ஏங்க, நம்ம என்ன ரொம்ப தூரமா இருக்கோம்? பக்கத்துல தானே இருக்கோம். நீங்க எப்ப நினைச்சாலும் என்னை வந்து பார்க்கலாம். பார்க்கலாம். ஆனா மினிமா, நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. என்ன மேடம், என்னைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க போல? ஆமா சொன்னேன். அப்படியா? அப்ப நான் உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். என்னடி சொல்ற? சும்மா சொன்னேன். அது ஏதோ ஒரு கோவத்துல உங்க தங்கச்சிட்ட சொல்லிட்டேன். நான் எங்க அம்மாட்ட பேசுறேன். எங்க அம்மா எதுக்கு இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சாரி. நீ ஏன்டி சாரி கேக்குற? இல்ல, என்னோட அம்மாவால தானே ருக்கு உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணா. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். கஷ்டம் தாண்டி, ஆனா அந்த கஷ்டத்துலயே நீ என் கூட இருந்தா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணல. லவ் யூ டி. சரி, இப்போ சொல்லு, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணாதான் சார். என் படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ, அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணுமா? அவ்வளோ வருஷம்லாம் இல்லை சார், இன்னும் 1.5 வருஷம் தான். டக்குன்னு போயிடும். ஆனால் எனக்கு அந்த 1.5 வருஷம் கூட ஒரு யுகம் மாதிரி இருக்கே. இருக்கும். இப்பெல்லாம் பேசி படிக்கிற பிள்ளை மனசை கலைக்க போறீங்களா? நான் போறேன். அப்ப நான் இன்னும் மனசுக்குள்ள வரல, அப்படிதானே? அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் என்னடி, கல்யாணம் பண்ணிக்கலாம்.
இங்கே பாருங்க, நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், எனக்கு நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்ககிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லியிருந்தானே நான் கல்யாணத்துக்கு சரின்னே சொன்னேன். ஏன் கூட இருந்தா படிக்க முடியாதா உன்னையால? முடியாது, என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். சரிம்மா, நான் ஒன்றும் சொல்லலை. உனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம். ம். சரிடி, கோச்சுக்காத, சிரி. உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே, நீ மட்டும் போயென்றால் அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த மேனி மேலே ஏதோ ஏதோ வலி எந்த மூலங்களில் மழை மழை இன்னுலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. ஏம்மா, என்னடி, எனக்கு ஒரு உண்மையை சொல்லுமா. என்ன உண்மை? நீ ருக்கு கிட்ட என்னம்மா சொன்ன? யார்கிட்ட? அதான் என்னை பார்த்த மாப்பிள்ளையோட தங்கச்சிக்கிட்ட என்னத்த சொல்லி வச்ச? நான் என்னடி சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலை. பொய் சொல்லாதம்மா. அவகிட்ட சொன்னியா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவள் அந்த வீட்டை விட்டு போகணும், அவள் அண்ணன் கூட பேசக்கூடாது, என் கூட பேசக்கூடாதுன்ட்டு? ஆமாம் சொன்னேன். லூசாமா நீனு இப்படிலாம் சொல்லி வச்சிருக்க? ஏன்டி, நீ நல்லா இருக்கணும்னு தான் சொன்னேன், நாத்தனார் கொடுமைலாம் அனுபவிக்க கூடாதுன்னு சொன்னேன். அவள் எனக்கு நாத்தனார் கொடுமை பண்ணுவான்னு நீ பாத்தியாம்மா? அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு எப்படிம்மா அவள் கொடுமை பண்ணுவா? இப்போ பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பா. அவள் அண்ணனை கல்யாணம் முடிச்சு போய் உனக்கு வில்லியா மாறிட்டான்னா எல்லாரும் ஒன்றை மாதிரியே இருப்பாங்கன்னு நினைக்காதானே? நீ வந்து நம்ம அத்தைக்கு பண்ணாத கொடுமையா சொல்லு? நான் என்ன பண்ணேன்? இங்கே பாருமா, அவள் அந்த வீட்டை விட்டு போய் தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு தேவையில்ல. லூசாடி நீனு, தேவையில்லாம என் வாழ்க்கையவே நீ அழிக்க பார்க்காமா. இப்படி தான் குமரன் மாமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை காட்டினா, கார்த்தி மாமா கல்யாணம் பண்ணணும்னு ஆசை காட்டினா அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இப்போ வந்து மணிகண்டன் என்னையவே பிடிச்சி எனக்காண்டி வாழ்றவருமா. அவரும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்போம். நீ எந்த குழப்படியும் பண்ணாம இரு, என் வாழ்க்கையை கெடுக்காத சொல்லிட்டேன். என்னது நான் உன் வாழ்க்கையை கெடுக்க? நான் எந்த அம்மா வச்சு பிள்ளையோட வாழ்க்கையை கெடுப்பாளாடி சொல்லு? நீ தெரிஞ்சு பண்ணுறியோ தெரியாமல் பண்ணுறியோ எனக்கு தெரில, என் வாழ்க்கையை நானே பார்த்துப்பேம்மா. தேவையில்லாமல் நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி உன்கிட்ட வந்து சொல்லியிருக்காளா? இது அவளாக சொல்லலை, நானாக கண்டுபிடிச்சது. எனக்கு அவள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்மா. என்றைக்குமே அவள் என்னோட ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருப்பா. என் மேலே பொறாமையோ கோபமோ அவளுக்கு என்றைக்குமே வரவே வராதுமா. அப்புறம் மணி அவங்க வந்து தங்கச்சி சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்கன்ட்டு என்கிட்ட சண்டை போடுற ஒரு ஆளே கிடையாது. எங்கள் 2 பேத்துக்குள்ளே அவ்வளோ காதல் இருக்குமா. அது யார் வந்து என்ன சொல்லி கொடுத்தாலும் அவர் என்னை கொடுமைப்படுத்துறதோ அடிக்கிறதோ பண்ண மாட்டார். எங்களோட புரிதல் அப்படி இருக்குமா. நீ தயவு செய்து எதையும் கெடுத்துட்டு இருக்காத. நான் உன் நல்லதுக்கு தான் பண்ணேன். சரிம்மா, என் நல்லதுக்கவே பண்ணிட்டு போ. இனிமேல் இப்படி ஒரு நல்லது எனக்கு பண்ணாது சரியா? உன் மேலே நிறைய மதிப்பு மரியாதை எல்லாமே நான் வச்சுருக்கேம்மா. அதை நீயாவே கெடுத்துக்காத. ஒரு அண்ணன் தங்கச்சி பிரித்து அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு தான் எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னா அந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாமா. இப்போ சொல்லு, இந்த கல்யாணம் நடக்கிறதும் நடக்காததும் உன் முடிவு தான். அவள் அந்த வீட்டில் தான் இருப்பா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பா, அவரோட தங்கச்சியாக இருப்பா. அவள் வந்து எந்த வகையிலையும் எங்களை பாதிக்க மாட்டாமா. அந்த வீட்டை விட்டு போய் தான் ஒரு கல்யாணம் வேணும்னா நானும் பண்ணிக்க மாட்டேன், அவரும் பண்ணிக்க மாட்டோம். உன் முடிவு என்ன இப்போ? அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? ஊனா என்ன அர்த்தம்? வாய் தந்து சொல்லு. கல்யாணம் பண்ணி கொடுக்க. ரொம்ப நன்றி, நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இனிமேல் தேவையில்லாத வேலை பார்க்காத சொல்லிட்டேன். என் பிள்ளை எவ்வளோ வளர்ந்துட்டா, எவ்வளோ பொறுப்பாக பேசுகிறா.